வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறேன். இன்று உலக தாய்மொழி தினம் அனுசரிக்கப்படுகிறது. தாய்மொழி என்றவுடன் நமக்கெல்லாம் நினைவுக்கு வரக்கூடிய தமிழ், ஆனால் உலகளாவிய இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய தாய்மொழி நினைவுக்கு வரும். நாம் தமிழர்களாக இருப்பவர்கள், தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் நம்முடைய தாய்மொழியை எந்த அளவுக்கு முன்னேற்றிக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கான தாய்மொழி ஒன்றாக இருக்கலாம். தமிழகத்தில் ஒரு அதிகாரப்பூர்வமற்ற ஒரு புள்ளிவரம் சொல்கிறது, 70% தமிழர்கள் இருக்கிறார்கள், 30% தாய்மொழியாக தமிழை கொள்ளாதவர்கள் இருக்கிறார்கள், தாய்மொழியாக தமிழ் அல்லாதவர்கள் இருக்கிறார்கள், 30% பேர் அளவுக்கு இருக்கிறார்கள் என்று ஒரு அதிகாரப்பூர்வமற்ற புள்ளிவரம் சொல்கிறது. அவர்கள் அவர்களுடைய தாய்மொழியை கடைபிடிப்பார்கள், நாம் நம்முடைய தாய்மொழியை கடைபிடிக்கிறோம். ஒட்டுமொத்தமாக தமிழ் என்பது தமிழகத்தில் ஒரு அரசியலாக மட்டுமே இருக்கிறதா, ஒரு வியாபார பொருளாக மாறிவிட்டதா, உண்மையிலேயே நம் அனைவருக்கும் அந்த தமிழ் உணர்வு நம்மோடு கலந்ததாக இருக்கிறதா, இப்படி உணர்வோடு கலப்பதும் இனத்தோடு தொடர்புபடுத்துவதும் நியாயமான விஷயம் தானா? பல்வேறு கேள்வி எழுந்திருக்கின்றன. அடிப்படையாக நாம் எழுப்பக்கூடிய கேள்வி இந்த ஆயுதத்து நிகழ்ச்சியில் தாய்மொழி தினம், தமிழ் பற்று எங்கே? தமிழ் பற்று, தாய்மொழி என்று சொல்லும் போதே தமிழ் பற்று என்பது அடிப்படை அடிநாதமாக இருக்கக்கூடிய விஷயமா இருக்கிறது. இந்த தமிழ் பற்று இன்றைய தலைமுறைக்கு இருக்கிறதா? அவ்வாறு இல்லை எனில் அதற்கான காரணம் அரசியலா, அரசா, சமூகமா, தனி மனிதர்களா? இதை பற்றி தான் இன்றைய ஆயுதத்து நிகழ்ச்சியில் வாழ்க்கை இருக்கிறோம். விவாதத்தின் இந்த பகுதியில் நம்முடைய சமூக ஆர்வலர் டாக்டர் புனிதா அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். அதே போல தமிழ் மாநில முஸ்லீம் கட்சியை சேர்ந்த திரு ஷேக் தாவூத் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். அதே போல எழுத்தாளர் திரு ஆலி செந்தில்நாதன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். முன்னாள் துணைவேந்தரும் திரு ராமசாமி அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். உங்கள் நான்கு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு ராமசாமி இருந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன். உங்களுக்கு அடிப்படையான ஒரு கேள்வி இருந்தது. நம்ம முதல்ல சொல்லும்போது தாய்மொழி தினம் சொல்லும் போது அவரவருடைய தாய்மொழியை நம்ம சொல்லணும். தமிழகத்தில் நான் ஏற்கனவே முதல்ல குறிப்பிட்டது போல கிட்டத்தட்ட ஒரு 30% பேர் தங்களுடைய தாய்மொழியாக தமிழை கொள்ளாதவர்கள் இருக்கிறார்கள். தமிழ் அல்லாத தாய்மொழியை கொண்டவர்கள் இருக்கிறார்கள், 30% பேர் இருக்கிறார்கள். இப்ப நம்ம தாய்மொழியை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது இயல்புல நம்ம தலைப்பு உட்பட எல்லாருக்கும் எழுதக்கூடிய கேள்வி தமிழ் பற்று எங்கே போச்சு அப்படிங்கிறது. அப்ப ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமான தாய்மொழியாக தமிழை கொள்வதா அல்லது அவரவருக்கான தாய்மொழியில் முன்னிறுத்துவதா? ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு தமிழ் தான் தாய்மொழியாக இருக்க முடியும். அவரவருடைய தாய்மொழியாக அவர் வீட்டில் பேசிக் கொள்ளலாம், அதில் தடை எதுவும் இல்லை. ஆனால் தமிழகத்தில் பொது வாழ்வில் கல்வி நிலையங்களில் தமிழ்தான் கோலச்ச வேண்டும், தமிழ்தான் பயிற்று மொழியாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் எல்லா இயக்கங்களும் நடைபெறுகின்றன. மாணவனிடத்திலே தமிழ் பயிற்று மொழியை கொண்டு வருவதற்கு எல்லா முயற்சிகளும் ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆக கல்வி நிலையங்களில் தமிழ்தான் பயிற்று மொழி, அந்த வகையில் நாம் ஊக்குவிக்க வேண்டும். உங்களுக்கே தெரியும், எல்லைப்புற மாவட்டங்கள்ல கன்னியாகுமரி, தருமபுரி, ஈரோடு, கோயம்புத்தூர், நம்ம திருவள்ளூர் இன்று பல்வேறு பகுதிகளில், இன்னும் சொல்ல சென்னையில 30 விழுக்காடுக்கு மேல் தெலுங்கு பேசுபவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்றாங்க. நான் சொல்வது அதிகாரப்பூர்வமற்ற புள்ளிவரம் தான். ஆனால் நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம் ஒரு அதிகாரப்பூர்வமற்ற ஒரு புள்ளிவரம் தான். அப்ப இவர்கள் எல்லாம் தாய்மொழி என்ற அடிப்படையில் தெலுங்கு பேசாதீர்கள், தமிழ் தான் பேசுங்கள் சொல்ல போகிறோமா? இல்ல, அவங்க தெலுங்கு பேசிக்கலாம், அதுல தப்பு இல்ல. ஆனால் தமிழையும் படித்தாக வேண்டும், அதுதான் கட்டாயம். இப்ப 2006 மே மாதம் ஒரு சட்டத்தை கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது கொண்டு வந்தார். தமிழ் கட்டாயமா படிக்கணும், 1ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு பாடம் உண்டு. அதை எதிர்த்து நீங்க சொன்ன மாதிரி கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய மலையாளிகள் சங்கம் கேஸ் போட்டாங்க. அந்த வழக்கு தொடர்ந்தப்போ உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது, உச்சநீதிமன்றத்திற்கு போனார்கள், அங்கேயும் தள்ளுபடி செய்யப்பட்டது. ஆக இந்த மாநிலத்து தாய்மொழி தமிழ், அதை அவர்கள் படிக்க வேண்டும். கூடுதலாக அவருடைய மொழியை படிப்பதில் எங்களுக்கு ஒன்று ஆட்சேபனை இல்லை. என்னுடைய சந்தேகம் பாத்தீங்கன்னா, இந்த மாநிலத்துடைய தாய்மொழி தமிழ் சொல்லிட முடியுமா? நம்ம தாய்மொழிங்கிறது ஒவ்வொரு தனிநபருக்கு சார்ந்ததா இருக்க முடியும், ஒரு மாநிலத்துக்கு இருக்க முடியுமா? இது தமிழ்நாடு தானே, தமிழ்நாட்டுக்கு தாய்மொழி தமிழ் தானே இருக்க முடியும். மிகச்சரியான விஷயம், மாற்று கருத்துல. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் கன்னடம் தான் படிக்க வேண்டுமா, தமிழ் படிக்க வேண்டும்? அவர்கள் கன்னடமும் படித்தாக வேண்டும், அவசியம். கன்னட நாட்டில் இருக்கிற காரணத்தினால் அவன் நெப்போலியன் சொல்லியிருக்கான். நெப்போலியன் அந்த மாதிரி அறிஞர் அண்ணா அவர்கள் கூட சொல்லியிருக்கிறார்கள். மலேசியாவுக்கு போயிருந்தப்ப அண்ணா சொன்னார், அங்க இருக்கக்கூடிய மொழியை படியுங்கள் என்று அண்ணா சொன்னார். அந்த மாதிரி தமிழர்கள் உலகம் பூரா எங்கெங்கே போறாங்களோ அந்தந்த மொழியை படிப்பதில் எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் தமிழை மறந்து விடக்கூடாது. ஆமா, தமிழ் அடிப்படையாக கற்றுக்கொள்ள வேண்டும். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தமிழர் வீட்டு பிள்ளைக்கு தமிழ் பேசலைன்னா அது வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தி. அவங்க தமிழை சொல்லிக் கொடுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கிற பிள்ளைகளை தமிழ் பேசுறதுல நீங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை பற்றி கவலை போறீங்க. திரு ஆலி செந்தில்நாதன், இந்த ஒரு வாதம் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கிறதா? நம்ம தாய்மொழி தினம் சொல்றோம், நம்முடைய பார்வையில தமிழ் வளர்க்கணுங்கிற ஆர்வம் இருக்குது, இயல்பானது, புரிந்து கொள்ளக்கூடியது, அப்படித்தான் இருக்கணும் கூட. தெலுங்கர்கள், மலையாளிகள், இன்னும் சொல்ல போனா தஞ்சாவூர், மதுரை போன்ற கூடிய வடமாநிலத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க, சௌராஷ்டிரா மக்கள் இருக்கிறாங்க. நம்ம ஊர்ல ஒரு பெரும் பகுதியே வடமாநிலத்தில் அதிகமாக நிறைஞ்சிருக்கிறாங்க. இவர்களுக்குடைய தாய்மொழி வேறாக இருக்கும். அப்ப தாய்மொழி தினம் சொல்லும் போது அவரவருக்கான தாய்மொழி தான் யோசிக்க முடியும். நம்ம
அதாவது முதல்ல நீங்க சொன்ன புள்ளி விவரம் அது வந்து நீங்க அதிகாரபூர்வமற்றதுன்னு நீங்க சொன்னீங்க. அதிகாரபூர்வமற்றதுன்னு சொல்லிட்டு அதன் அடிப்படையிலே கேள்விகள் வைக்கிறது கொஞ்சம் சிக்கலா இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா தமிழ்நாட்டுல வந்து வேறு மொழி பேசுறவங்கள ரெண்டா பிரிக்கலாம். அதாவது நீண்ட காலமாக 200-300 வருஷமாக தமிழ்நாட்டிலே இருந்து இருக்கக்கூடியவங்க அவங்களை வந்து பெரும்பாலும் இருமொழியாளர்கள் தான் வந்து லிங்குவிஸ்டிக் சொல்லுவாங்க. இப்ப நீங்க தமிழ்நாட்டுல வந்து நாயக்கர் காலத்துல இருந்து இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் வந்து வீட்டுல வந்து ஒரு மரபின் அடிப்படையில தெலுங்கு பேசினாலும் தெலுங்கு எழுத படிக்க கூட அவங்களுக்கு தெரியாது. அவங்க சௌராஷ்டிரர்கள் அப்படிதான், மராத்திக்காரர்கள் அப்படிதான். எல்லை ஓரங்கள் இருக்கிற கொஞ்சம் வித்தியாசம். நீங்க வந்து சென்னை, அதாவது நீங்க ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இந்த 3 எல்லை ஓரங்கள் இருக்கிறவங்கல்ல மற்ற மாநிலங்கள் எப்படியோ தமிழ்நாட்டில் எல்லை ஓரங்கள் இருக்கிற மக்களுக்கு எப்போதுமே அவங்க தாய்மொழி கல்விங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. நீங்க அதை பார்க்கணும். இன்னைக்கு வரல இருக்கு. என்னுடைய கருத்து என்னன்னா, தாய்மொழி தினம்ங்கிறது தாய்மொழி தினம் தான். ஆனா இந்த தாய்மொழி அப்படிங்கறது சமீபத்தில் இப்ப எப்படி பேசுறாங்க அப்படின்னா, முதல் மொழியாக அது எப்படி பாக்குறதுன்னு பாக்குறாங்க. இப்போ நான் ஒரு 200 வருஷமா நான் சிங்கப்பூர்ல இருக்கேன்னு வச்சுக்கோங்க, மலேசியாவில் இருக்கிறேன்னு சொன்னா சில சமயம் என்னுடைய முதல் மொழி அப்படிங்கிறது மலாய் மொழியா மாறிடும். அப்ப நான் வந்து எனக்கு பூர்வீகம் தான் தமிழ். நீங்க மொரிஷியஸ்ல வந்து தமிழர்களுக்கு வந்து முதல் மொழியாக பிரெஞ்சு மொழி இருக்கு, தென்னாப்பிரிக்காவில் வேற ஒரு மொழி இருக்கு. அதனால இந்த தாய்மொழி முதல் மொழிங்கிற ஒரு சிக்கலம் வந்து வருது. ஆனா தமிழ்நாட்டில் வந்து 95% பேர் தமிழை வந்து முதல் மொழியாக அல்லது வீதி மொழியாக, அதாவது தாய்மொழியாக அல்லது முதல் மொழியாக வந்து பயன்படுத்துறாங்க. எல்லை ஓரங்களில் இருக்கிற கொஞ்சம் பேர் வந்து வேறு மொழிகளை வந்து அந்த மொழி சார்ந்தவங்களும் இருக்கிறாங்க. அவர்களுக்கும் அந்த உரிமை இருக்கிறது. தமிழை அனைவரும் படிக்க வேண்டும் என்பது வந்து பொதுவான ஒரு கருத்து. அது மட்டும் இல்லாம இங்க வந்து படுகர்கள் இருக்கிறாங்க, இருளர்கள் இருக்கிறாங்க. இதை போல எண்ணிக்கையில மிக 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 சிறுபான்மையா இருக்கக்கூடிய பல பழங்குடி மக்களும் இருக்கிறாங்க. அந்த மொழிகளுக்கும் பாதுகாப்பு வேணுங்கிறது தான் தாய்மொழி அப்படிங்கிறது. அதனால வந்து தாய்மொழிகளை, எல்லாருடைய தாய்மொழிகளை வந்து பாதுகாக்கிறது அப்படிங்கறதுல எந்த மாறுபட்டும் கருத்தும் கிடையாது. அதுக்கு உரிய வசதிகளை அரசாங்கமே உருவாக்கி கொடுக்கணும். இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில வந்து தமிழை வந்து முழுமையாக எல்லா இடத்துக்கும் கொண்டு போறது, எங்கும் தமிழ் எழுதிலும் தமிழ் சொல்றோமே, அது என்ன ஒரு ஃபேஷன் வார்த்தை ஒன்றும் கிடையாது. அது அதாவது வந்து ஏதோ ஒரு நம்ம தமிழ் பற்று இருக்கு அதனால நம்ம சொல்லிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஒரு சமூகத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட மொழி பெரும்பான்மையான மக்களால வந்து முதல் மொழியாக அல்லது வந்து தாய்மொழியாக பேசப்படுகிற மொழியை வளர்க்கணுன்ற அடிப்படையில எல்லாரும் அதை தெரிஞ்சுக்கணும். அந்த கம்யூனிகேஷன் அதுல வந்து இயல்பா நடக்கணுன்றதுக்காக தான் நம்ம அதை சொல்றோம். அந்த அடிப்படையில உலக தாய்மொழி நாளுக்கு வந்து 2 அர்த்தம் இருக்கு. இதை நீங்க அடிப்படையை பாத்தீங்கன்னா 1952 வங்காளத்துல, அப்போ வந்து பங்களாதேஷம் கிடையாது, கிழக்கு பாகிஸ்தான்ல மேற்கு பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் உருது மொழியை திணித்த போது அதற்கு எதிராக ஒரு போராட்டம் நடந்தது. இதே நாளில் 1952 அப்போ ஒரு துப்பாக்கி சூடு நடைபெற்றது, சிலர் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் நினைவுதான் நாம இன்னைக்கு வந்து சர்வதேச உலக தாய்மொழிகள் நாள்னு யுனெஸ்கோ அறிவிச்ச பிறகு இன்னைக்கு கொண்டாடுறாங்க. தமிழ்நாட்டிலே இன்னைக்கு பரவலாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறி இருக்கின்றது. எதை தெரியுது? ஏன் 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு உலக தாய்மொழி நாள் இங்க கொண்டாடதான் எனக்கு தெரியல. 2008 இருந்து நாங்க கொண்டாடி இருக்கிறோம். சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் 10 பேர் 20 பேர் வரக்கூடிய நிகழ்ச்சிகளா கொண்டாடி இருக்கிறோம். இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு டிபேட் நடக்கிற அளவுக்கு அது வந்திருக்குன்னு சொன்னா, மீண்டும் மக்கள் வந்து தாய்மொழியை பற்றி அல்லது தமிழ்நாட்டிலே தமிழை பற்றி, கர்நாடகாவில கன்னடத்தை பத்தி, ஆந்திராவில் தெலுங்கை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். இதுலதான் என்னுடைய கேள்வி பாத்தீங்கன்னா, ஏன் வந்து இந்த மொழி தாய்மொழி தினங்கிறது வருது, எங்க சர்ச்சை வருது? நான் ஏன் வந்து தமிழர்கள் வந்து தமிழ்நாட்டில் கூடிய தமிழை கொண்டு வரணுமா இல்லது அவருடைய தாய்மொழியை கொண்டு வருமாங்கிற கேள்வி எழுப்புறேன். இந்த தாய்மொழி தினம் தாய்மொழி தினம் பிறந்த அழைப்புல கேட்கிறேன். கிழக்கு பாகிஸ்தானில் இருந்தவர்களும் இஸ்லாமியர்களே, கிழக்கு பாகிஸ்தானில் இருந்தவர்களும் பாகிஸ்தானியர்களே. பாகிஸ்தானுடைய அரசு மொழியாக உருதை வைத்திருக்கிறது. ஆனால் வங்கதேசத்தில் இருந்தவர்கள் வங்க மொழி பேசியிருந்தாங்க. எங்களுக்கு வங்காளம் தான் எங்களுக்கு இயல்பு, எங்களுக்கு வந்து உருது தேவையில்லை, உருது இரண்டாம் எங்களுடைய அபிஷியல் மொழியாக நீங்களும் வங்கத்தில் வைக்கணும்னு சொல்றாங்க. அப்ப என்னுடைய கேள்வி, இந்த இடத்துல அவர்களை முஸ்லிம்களாக பார்க்க வேண்டுமா அல்லது வங்கத்தவர்களாக பார்க்க வேண்டுமா? அதாவது இல்ல பேசுறேன் என்ன பேசுறேன் நம்ம பாக்குறது இல்ல, அவங்க என்ன அவங்க வங்காளிகளா தான் அவங்க தங்களை நினைச்சாங்களே வெளியா பாகிஸ்தானியால. அரபு மொழி பேசக்கூடிய முஸ்லிம்கள் வந்து ஒரே மதம் தான், ஒரே மொழி தான். ஏன் 15 நாடு இருக்கு? வரலாற்று ரீதியா நீங்க பாக்கணும். எல்லாம் ஒரே மொழி தான் பேசுறாங்க, ஒரே மதம் தான். ஏன் வந்து உங்களுக்கு அத்தனை நாடுகள் இருக்கு, சிரியா, ஈராக்கு, அது பல நாடுகள் இருக்கு. அதனால ஒரு மதத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரே நாடா இருக்கணும்னு கிடையாது. கிறிஸ்துவர்கள் எல்லாம் ஒரு நாடுனோ முஸ்லிம்கள் எல்லாம் ஒரு நாடுன்னு சொல்ல முடியாது. ஏன் ஒரு மொழி சார்ந்தவர்களோட ஒரே நாடுல இல்ல அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஆக இது வந்து ஒரு வரலாற்று சூழல். அதாவது வங்கதேசத்து இன்னைக்கு வங்கதேசமாகவும் இன்னைக்கு கிழக்கு பாகிஸ்தானாக இருந்தவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க, எங்கள் பகுதியினுடைய ஆட்சி மொழி வங்கம் தான். அதாவது வந்து ரவீந்திரநாத் தாகூருடைய பாடல் தான் இந்தியாவுக்கும் தேசியம், வங்காளதேசம் தேசியம். அந்த அளவுக்கு அவங்க மொழியை நேசிக்கிறாங்க. மதத்தால் ஒன்றுபட்டாலும் கூட நாங்க வந்து மொழியால் எங்களுக்கு ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கு. அது மட்டும் இல்ல, பாகிஸ்தான்ல உருது பேசக்கூடியவங்க 7% தான். இன்னைக்கு பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய மொழிங்கிறது வந்து உருது கிடையாது, பஞ்சாபி.
இன்றைக்கும் கூட கிட்டத்தட்ட 30% மேற்பட்ட பஞ்சாபி பேசுறாங்க, அதுக்கப்புறம் சிந்தி இருக்கு, அதுக்கப்புறம் பலூச்சி இருக்கு. உருது மொழியை பேசக்கூடியவர்கள் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிந்த சமயத்தில் 7% தான். அரசியல் காரணத்துக்காக தான் அது வந்து திணிக்கப்பட்டது. திரு ஷேக் தாவூத் கேட்கிறோம், நாம முன்னிறுத்தக்கூடிய மொழியா நம்ம எதிர்க்க முடியும். நம்ம வந்து ஒரு இனத்தால் உணர்வால் நாம் தமிழர்களா இருக்கிறோம், மதத்தாலோ வேறு வேறு அடையாளங்களோ வேறு வேறா இருக்கிறோம். நம்ம முன்னிறுத்தக்கூடிய மொழி பாகிஸ்தான் சிந்திச்ச மாதிரி இருக்கணுமா, இல்லாட்டி கிழக்கு பாகிஸ்தான் சிந்திச்ச மாதிரி இருக்குமா? நாம அதுக்கு அந்த நாள்ல தான் உருவாகுது இது. இந்த சித்தாந்த தமிழ்நாட்டிலே நம்ம ஏற்கனவே முதல்ல குறிப்பிட்டது போல தமிழ்நாட்டில் 30% 20% இல்லாம இருக்கட்டும், 10% பேர் 10 விழுக்காடு பேர் வந்து அந்த உரிமை வந்து எது முன்னிறுத்தப்படுது? நம்ம வந்து சிறுபான்மையினருக்கான முழு உரிமை கொடுத்துருக்கோம். அப்ப தமிழ்நாட்டை சேர்ந்தவரெல்லாம் தமிழை முன்னிறுத்தி சொல்ல போறோமா, இல்ல அவரவர் தாய்மொழி சொல்ல போறோம்? இல்ல, அதாவது வந்து இப்ப இவங்க சொன்ன மாதிரி ஜின்னா வந்து பாகிஸ்தானை பிரிக்கும் போது தமிழர்கள் இங்க இஸ்லாமியர்கள் இருந்தவங்க இங்க பீச்ல வந்து கூட்டம் போட்டிருக்காரு. பீச்ல கூட்டம் போட்டு எல்லா இஸ்லாமியர்களும் காயிதமில்ல தலைமையில எல்லா இஸ்லாமியர்களும் போய் சேர்ந்திருக்காங்க, பேசியிருக்காங்க, நீங்க எல்லாரும் பாகிஸ்தானுக்கு வந்துருங்க அப்படின்னு இருக்காங்க. இவங்க யாருமே அதுக்கு ரெடியா இல்லை. ஏன்னு கேட்டா எங்களுக்கு உங்க பாஷையே தெரியாது, நீங்க பேசுற பாஷையே எங்களுக்கு தெரியாது, நாங்கெல்லாம் தமிழர்கள்ப்பா, எங்களை விட்டுருங்க, நாங்க எங்க ஊர்ல சேமமா இருக்கிறோம், நம்ம அடையாளம் வேற, நம்ம எங்களுடைய நிலவரம் வேற. அதனால நாங்க அப்ப இதுல இருந்து என்ன நமக்கு தெரியுதுன்னு சொன்னா, ஒரு மொழிதான் தாய்மொழி, ஒரு மொழிதான் இனம், அந்த இனம் தான் தமிழன். அதாவது உங்க வணக்க வழிபாடுகள் வேண்டாம் வேற வேறையாக இருக்கலாமே ஒழிய, நீங்க யாராக முதல் அடையாளம் மொழிதான், மொழிதான் உங்களை அடையாளப்படுத்துது. அப்ப இந்த தாய்மொழிங்கிறத வந்து யாரும் மறுக்க முடியாது. இங்க வந்து பல மக்கள் இங்க இருந்தாலும் அவங்க தாய்மொழியா அவங்க பேசலாம். அதே நேரத்துல தமிழ்நாட்டில் இருக்கும்போது தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்கணும், தமிழை நம்ம முதல் உரிமை கொண்டு வரணும், எல்லாரும் தமிழ் பேசணும். எல்லாருடைய நிர்வாக எழுத்துக்களும் இப்ப நீங்க அபிஷியல் லாங்குவேஜ் வந்து தமிழாக இல்லைங்கிறது எனக்கு ரொம்ப நாள் வருத்தமா இருக்கு. இப்ப எல்லா ஆபீஸ்கள்லயும் பாத்தீங்கன்னா லெட்டர் போக்குவரத்து எல்லாமே ஆங்கிலத்துல தான் இருக்கு, தமிழ்ல இல்லவே இல்ல. அரசாங்க அலுவலகத்துலாம் தமிழ்ல இருக்கு, மற்றபடி நம்ம ஆங்கிலத்தில் இருக்கு. அது போக இன்னும் வந்து நம்ம தனியார்கள் கம்பெனிகள் எல்லா கடைகள்லயும் பாத்தீங்கன்னா எல்லாத்திலயும் பாத்தீங்கன்னா பில் புக்ல இருந்து கணக்கெழுதுறதுல இருந்து எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஆங்கிலத்தில் இருக்கு, தமிழ்ல இருக்கிறது ரொம்ப குறைவா இருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து நம்ம கரெஸ்பாண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோமே ஒழிய, நம்ம யாரும் நம்ம மொழியில எழுதினால், நம்ம மொழியில யோசிச்சால், நம்ம மொழியில பேசினால் ரொம்ப இலகுவாக இருக்கு. உங்க கருத்தை சொல்றதுக்கு ரொம்ப இலகுவாக இருக்கு. நீங்க இந்த சொற்களை வந்து தேடி பிடிக்க வேண்டியது இருக்காது. அதனால என்னன்னா நம்ம எல்லாரும் தமிழர்களாக தமிழினமாக இருக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். எல்லா பகுதிகளிலும் தமிழ்ல எழுத படிக்க உள்ளதாகத்தான் இருக்கணுங்கிறது. நான் டாக்டர் புனிதாட்ட கேட்க விரும்புறேன். இங்க இருக்கக்கூடிய சபையில வந்து ஒரு அடுத்த ஜெனரேஷன், அடுத்த தலைமுறையை சேர்ந்தவரா நீங்க இருக்கிறீங்க, ஒரு டாக்டரா இருக்கிறீங்க. உங்களுடைய தலைமுறையை பொறுத்த வரைக்கும் இந்த மொழி பற்று அப்படிங்கிறது ஒரு ஃபேஷனா இருக்குதா, நம்ம வந்து வெளியில சொல்லும் போது செய்யக்கூடிய விஷயமா இருக்குதா, இல்லாட்டி உங்களுடைய உள் உணர்வாவே இருக்கிறதா? உள்ளுணர்வாவே இருக்கு சார். அது எந்த அளவுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுது, கடைபிடிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு? கடைபிடிக்கிறது வந்து மிகவும் கஷ்டமா தான் இருக்கு. இப்ப குளோபலைசேஷன் ஆயிடுச்சு, படிக்கிறதெல்லாம் நான் வந்து பள்ளிக்கூடத்திலேயே தமிழ முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு தமிழ்ல எதுவுமே இல்ல. நீங்க ஒரு வார்த்தையில பல அர்த்தத்தை சொன்னீங்க தெரியுமா? நான் வந்து பள்ளிக்கூடத்திலேயே தமிழ முடிச்சிட்டேன், ஒரு வார்த்தையில பல பொருள் போயிட்டு கிடக்குது. அதுதான் இப்ப கல்லூரிக்கு போனோம்னா பல மாநிலங்கள்ல இருந்து இயல்பான தமிழ்ல பேசலாம், மெனக்கடுறீங்கிறது எனக்கு தெரியுது. இல்ல, கல்லூரிக்கு போனோம்னா பல மாநிலங்கள்ல இருந்து பசங்க வராங்க. எல்லாரும் வரும்போது இப்ப அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு விவாதம் நடக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாட்டுல இருந்து வரவங்க வந்து ஹிந்தி தானே தேசிய, உங்களுக்கு அப்ப நாட்டு மேல பற்று இல்லையா அப்படின்னு கேட்க அப்படின்னு எனக்கும் என்னோட ஃப்ரெண்டுக்கும் ஒரு தடவை விவாதம் நடந்துச்சு. அப்ப நான் சொன்னப்ப என்னன்னா, சான்ஸ்கிரிட் மாதிரி தமிழ் போயிடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நாங்க பேசுறோம். எல்லாமே வந்து தமிழ் தமிழ் தமிழ். நான் வந்து 12 வருஷம் படிக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஃப்ரெண்டு பிரெஞ்சு படிச்சா, நம்மளுக்கு படிச்சா இன்னொரு லாங்குவேஜ் தெரியுமே, ஹிந்தி படிச்சிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு. அப்ப வந்து எங்க அப்பா சொன்னது எனக்கு புரியல. தமிழ் தாமா படிக்கணும், தமிழ்ல கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு அப்படின்னாரு. எனக்கு அந்த வயசுல புரியல, அப்பா சொன்னனால படிச்சேன். பட் இந்த வயசுல எனக்கு பெருமையா இருக்கு, என் தாய்மொழியை எனக்கு எழுத தெரியும், படிக்க தெரியும் அப்படின்றது கண்டிப்பா பெருமையா இருக்கு. நான் அப்ப விட்டு இருந்தேன்னா, அந்த வயசுல கத்துக்காம விட்டு இருந்தேன்னா பிற்பாடு என்னால கத்துக்க முடியாது. எனக்கு வந்து அது ஒரு அவமான சின்னம் தான். என்னோட ஐடென்டிட்டி தமிழச்சி அப்படின்றது என்னோட ஐடென்டிட்டி. அதை வந்து நான் லூஸ் பண்ணிருப்பேன். ஏன் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியாம போயிருக்கோம். நான் வந்து அத வந்து ஒரு கவிதை அப்ரிஷியேட் பண்ண முடியாம போயிருக்கோம் அப்படின்றது. அதனால எனக்கு வந்து என் கூட படிச்ச எல்லா தமிழ் பசங்களுக்குமே ரொம்ப 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 இப்ப ஏன்னா நாங்க விவாதம் பண்ணும்போது யாரும் தாய்மொழியை விட்டு கொடுக்க மாட்டாங்க, யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. எல்லாரும் வந்து
எங்களுக்கு தேவை, அவ்வளவுதான். அவங்க வந்து கேட்பாங்க வடநாட்டு. உங்களுடைய தகப்பனாருக்கு இருந்த அந்த மொழி பற்று உங்களுக்கு வந்து கடத்தப்பட்டிருக்கு. உங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த மொழி பற்று உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு, உங்களுடைய குழந்தைகளுக்கு கடத்தப்படுமா? உங்களை மாதிரியே அதே அக்கறையோட, உங்க தகப்பனார் மாதிரியே அதே அக்கறையோட உங்களுடைய பிள்ளைகள் இருக்குமா? அது வந்து சொசைட்டி எப்படி மாறுது அப்படின்றதான். கண்டிப்பாக தமிழ் எழுத படிக்க என் குழந்தைகளுக்கு வெளியே இருக்காங்களா, நீங்களா வெளியே? இப்ப நான் எப்படி சொல்றேன்னு பாருங்க சார். இப்ப வந்து எப்படின்னா, ஒரு இன்டர்நெட் வந்துடுச்சு, எல்லாமே. இப்ப தமிழ் மட்டும் தெரிஞ்சிருந்து அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம். இப்ப எல்லாமே உனக்கு ஆங்கிலம் தெரிஞ்சனால இமீடியட்டா அப்டேட், அதை மொழி மாற்றி நான் வெயிட் பண்ணி அந்த அப்டேட்டை கத்துக்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. எங்க அங்க எப்ப நடக்குதோ அதே டைம்ல நானும் கத்துக்கிறேன் அப்படின்னு. சோ நெசசிட்டின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நான் வந்து என்னோட படிப்பை தமிழ்ல மொழி மாற்றிட்டு அப்புறம் நான் இங்கிலீஷ்ல படிக்கணும் அப்படின்னா எனக்கு கஷ்டம். நான் இங்கிலீஷ்ல தான் படிச்சேன். இப்ப என்ன மெடிக்கல்ல வந்து தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்கன்னா ரொம்ப கஷ்டம். சில வித இல்ல, இப்ப இங்க யாருமே ஆங்கிலம் படிக்க வேண்டாமோ மற்ற மொழிகள் தெரிந்து கொள்ள வேண்டாம்னு சொல்லல. நம்ம வந்து எல்லாருமே எல்லா மொழியுமே கத்துக்கணும். தமிழை மற்ற மொழிகளை கற்பதன் மூலமாக அல்லது மற்ற மொழிகளுக்கு வக்காலத்து வாங்குவதன் மூலமாக நம்முடைய தாய்மொழியை நாம் மறந்து விடுகிறோம் அப்படிங்கறத ஒரு பிரச்சனை. அது வந்து கண்டிப்பா அதுதான் சொல்றேன். அது வந்து ஒவ்வொரு பெற்றோரோட பொறுப்பு. பிள்ளைங்களுக்கு மொழி கற்றுக் கொடுக்கறது பெற்றோரோட பொறுப்பு. தாய்மொழி வந்து மத்த சொசைட்டியோ வெளியவோ யாரும் உங்களுக்கு கத்துக் கொடுக்க மாட்டாங்க. வீட்டுல நீங்க வந்து என் தகப்பனார் சொன்னனாலதான் நான் படிச்சேன். இப்ப இதே அவங்க வந்து என்ன வந்து ஹிந்தி படி அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது வந்து யாருமே அதுக்கு ரீசன் கிடையாது. என்னோட பேரண்ட்ஸ் வந்து என்ன ஹிந்தி படினா நான் எனக்கு இப்ப தமிழ் எழுத படிக்க தெரியாத ஒரு பொண்ணாதான் இருந்திருப்பேன் அப்படின்னு. ஒவ்வொருத்தரும் இப்ப என் குழந்தைக்கு நான் தான் டிசைட் பண்ணணும். நான் கண்டிப்பா பண்ணுவேன். எல்லாரும் பண்ணுவாங்களா? ஏன்னா வந்து குளோபலைசேஷன் ஆயிடுச்சு, தமிழ் தேவையில்லை அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படி கண்டிப்பா. ஏன்னா வந்து நான் சொல்றேன் இல்லையா, நான் வந்து ஸ்கூலுக்கு அப்புறம் தமிழ்ல எழுதல எதுவுமே. எனக்கு அவசியப்படல. தேவை படிக்கிறேன். ஆனா எழுதுறது வந்து நான் வந்து பண்ணவே இல்லை அப்படின்னு. சோ இப்படியே போனா தாய் தந்தை வந்து அதை வந்து இம்பார்ட்டன்டா இல்லையா அப்படின்றது அவங்கதான் டிசைட் பண்ணி தான் குழந்தைக்கு என்ன அப்படின்றது எல்லாமே பார்த்து பார்த்து செய்யறவங்க தாய்மொழி இம்பார்ட்டன்டா இல்லையான்றத அவங்க தான் டிசைட் பண்ணணும் குழந்தைக்கு. நான் திரு ராமசாமி கேட்க விரும்புறேன். இப்ப புனிதா பேசணும் நம்ம கேட்டோம். நம்ம எல்லாருமே கொஞ்சம் முடிந்த அளவுக்கு தமிழ் அதிகமா பேச முயற்சி பண்ணோம். புனிதா அவங்க கூட அதே மாதிரி நம்ம முயற்சி பண்ணாங்க. ஆனா அவங்களை மீறி எவ்வளவு விஷயங்கள் ஆங்கில கலப்பு இருந்துன்னு பார்த்தோம். இந்த விவாதம் இல்லாம வேற ஒரு தனிப்பட்ட சந்தர்ப்பத்துல இதை விட இன்னும் ஆங்கில கலப்பு அதிகமா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். இஃப் ஐ அம் ரைட். நாம தமிழ் பற்றி பேசும்போது, தமிழ் பற்று பற்றி பேசும்போது அது தனித்தமிழாகத்தான் இருக்க வேண்டுமா அல்லது கலந்துபட்ட தமிழாக இருந்தாலும் பரவாயில்லையா? தனித்தமிழாக இருப்பது நல்லது. அதற்காக முயற்சி செய்வது நல்லது. கலப்படம் வந்து விட்டால் அது குறைக்க வேண்டும், அவ்வளவுதான். இந்த விவாதத்தில் நம்ம 5 பேர் இருக்கிறோம். என்னுடைய சிற்றறிவு கட்டிய வகையில 5 பேருடைய பெயருமே தமிழ் பெயர் கிடையாது. ஆமா, என்னுடைய சிற்றறிவு கட்டிய வகையில இந்த விவாதத்தில் கலந்து 5 பேருடைய பெயருமே தமிழ் பெயர் கிடையாது. நாம தமிழ் பற்று அல்லாதவர்களா, தமிழ் பற்று இல்லாதவர்களா? இல்ல, அப்படி சொல்ல முடியாது. நம்ம பேர் இல்லைங்க. ராமசாமின்னு பேர் வச்சவர் தான் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதனால வந்து நம்ம என் பேர் ராமசாமிங்கிறதுனால தமிழ் பற்று இல்லைன்னு சொல்ல முடியாது. This is my point. இவ்வளவுதான். நீங்க என்ன சொல்றீங்க? 5 பேர் இந்த நிகழ்ச்சியில இருக்கிறோம். 5 பேருடைய பேரும் இயல்புல தமிழ் பேர் கிடையாது. ஆனால் 5 பேருடைய தமிழ் பற்றும் எந்த விதத்திலும் குறை சொல்ல முடியாது. நீங்க அதான் ஒத்துக்கிறீங்க. அப்ப நம்ம ஆங்கில கலப்போடு பேசும்போது, ஆங்கிலத்தை மொழி வழியாக எடுத்துக்கொள்ளும் போது, ஆங்கிலத்தை மீடியமா எடுத்துக்கும் போது அது நம்ம வருந்தத்தக்க விஷயமா நம்ம ஏன் பார்க்கணும்னு கேட்கிறோம். கண்டிப்பா ஆங்கிலத்தை மீடியமா வச்சுக்கிறதுக்கும் தமிழை பயிற்று மொழியா வச்சுக்க வேறுபாடு இருக்குது. நாங்க ஆங்கிலமே கூடான்னு சொல்ல நீங்களே சொன்னீங்க. ஆங்கிலம் ஒரு மொழியா படிக்க, அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இப்ப நான் பச்சை பெண் கல்லூரியில எம்ஏ வரலாறு படிச்சேன். எனக்கு பிரெஞ்சு லாங்குவேஜ் தெரியும். எனக்கு ஏன் பிரெஞ்சு லாங்குவேஜ் தெரியுமா, நான் பிரெஞ்சு கவர்மெண்ட் பத்தி ஒரு ரிசர்ச் பண்ணேன், அதனால படிச்சேன். எனக்கு தேவை படிச்சேன். என் கூட 22 பேர் எம்ஏ படிச்சாங்க. அந்த 22 பேரும் பிரெஞ்சு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுல 6வது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மொகலிஷிய சாஹிபா ஹுமாயூனை பத்தி ஒரு ரிசர்ச் பண்றாருன்னா அவர் உருது லாங்குவேஜ் படிச்சாங்க. அதுல தப்பு இல்ல. அது தேவைக்கு படிக்கலாமே ஒழிய மற்றபடி அதனால வந்து அதே மொழியை எல்லாரும் படிக்கணும். நீங்க டாக்டர் புனிதா சொன்னது போல அவருடைய தகப்பனார் சொல்லிக் கொடுத்து இவங்களால தமிழ் வந்து படிக்க முடிந்தது, எழுத முடியல. இவருடைய பிள்ளைக்கு இவங்க வந்து தமிழ் படிக்க சொல்லி தரலாம். அவங்க பிள்ளைக்கு பேச மட்டும் முடியும், எழுதவும் முடியாது, படிக்க முடியாம போலாம். அதற்கு அடுத்த தலைமுறைக்கு இப்ப நம்ம சொல்றது வந்து ஏன் இந்த தனித்தமிழ் இயக்கங்கிறது எங்க வந்தது? இந்த பிரச்சனைக்காக தான் வந்து நீங்க வந்து அடுத்த மொழி மீதான ஈர்ப்பு வந்து தாய்மொழி மீதான வெறுப்பாவோ தாய்மொழி மீதான ஒரு ஈர்ப்பின்மையா கூட மாறக்கூடிய அபாயம் இருக்குங்கிறதா அடிப்படை தத்துவம். இல்ல இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன போல யாருடைய பேரும் தமிழ் பேர் இல்ல, எல்லாருமே வந்து மற்ற மொழிகள் நம்ம ஆர்வம் கொண்டவங்களா இருக்கிறோம், மற்ற மொழிகள் தெரிந்தவங்களா இருக்கிறோம். அப்ப தாய்மொழி இங்க பின்னுக்கு தள்ளப்படுகிறதா இல்லையா? இல்ல 20ஆம் நூற்றாண்டு கால தொடக்கத்துல மணிப்பிரவாள நடை இருந்தது.
அதை எதிர்த்து தான் மறைமலையடிகள் தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கினார். அவர் தமிழ் பேரை வச்சுக்கிட்டாரு. அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து தனித்தமிழ் இப்ப நல்ல முறையில இருக்குது. இப்ப சாதாரண பேருந்துன்னு நல்லா சொல்றாங்கல்ல, சொல்லாம இல்ல, வேட்பாளர்னு சொல்றாங்கல்ல, கட்டுத்தொகைன்னு சொல்றாங்கல்ல, இதெல்லாம் இப்ப மென்பொருள் சொல்றாங்களே, இப்ப வந்த சாப்ட்வேர் மென்பொருள் நல்லா சொல்றாங்களே, கணினின்னு நல்லா சொல்றாங்கல்ல, அந்த ஆர்வம் மக்களிடம் இருக்கிறது, மாணவர்களிடம் இருக்கிறது. இது வந்து ஒரு முயற்சியாக இருக்கிறது, இதற்கு ஒரு பயிற்சி தேவைப்படுகிறது. இது இயல்பாக இருக்கிறதா அப்படிங்கறதா கேள்வி. நீங்க சொன்ன ஏதாவது நீங்க சொன்னீங்க பேருந்தும் பயன்படுத்துறாங்க, நேரலையும் பயன்படுத்துறாங்க, மென்பொருள் பயன்படுத்துறாங்க. கிராமத்தில் இருக்கக்கூடிய சாமானியன், விருதுநகர்ல உசிலம்பட்டியில இருக்கக்கூடிய சாமானியன் பஸ் வந்துருச்சான்னு தான் கேட்கிறான். இல்ல, கிராமத்துலதான் நல்ல தமிழ பேசுறான். பஸ் வந்துருச்சுன்னு சொல்றான். நம்மளை விட அருமையான தமிழ் அவங்களுடைய சொல்லாடல் வந்து நம்மளால முடியாது, மறுக்கல நான். ஆனா அவர்கள் எப்படி சொல்றாங்க, பஸ் சொன்னனால தமிழ் துரோகம் ஆயிருமாங்கிறதா என்னோட கேள்வி. கண்டிப்பா கிடையாது, கண்டிப்பா கிடையாது. அப்ப நம்முடைய இயல்பு மொழியாக வேறு இருக்கு இல்லையா, நம்ம சொல்லக்கூடிய தாய்மொழி பற்று தமிழ் மொழி பற்றுங்கிறது வேற ஆகும். அதாவது வந்து மொழியை எல்லா இடங்களிலும் பயன்படுத்தணும், மொழி மூலமாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லும் போது அதுதான் வந்து நம்முடைய முதன்மையான விவாதமா இருக்கும்போதே வந்து அது முழுக்க முழுக்க தனித்தமிழா இல்லையா அப்படிங்கிறது என்ன பொறுத்த இரண்டாம் நிலை தான். ஒரு புலவராக இருக்கக்கூடியவர் அல்லது வந்து ஒரு மொழியில தீவிரமா இயங்கக்கூடியவருக்கு வந்து கூடுதலாக தனித்தமிழ் இருக்கலாம். மக்கள் இப்ப மட்டும் 2000 வருஷமாகவே வேறு ஒரு மொழிகளுடைய சொற்கள் வந்து எல்லா மொழிகளிலும் கலந்துதான் இருக்கு. இந்த உலகத்துல அப்படி வந்து நீ பிரிச்சே பார்க்க முடியாது பல. ஆனா அது எந்த அளவுக்கு இருக்கலாம், எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது இருக்கும். 100 வருஷத்துக்கு முன்னாடி சாதாரணமான பத்திரிகை தமிழ் நடையில வந்து பாத்தீங்கன்னா 60% கலப்பு இருக்கும். இன்னைக்கு வந்து நாம இயல்பாக பயன்படுத்துற சொற்கள்லயே 25-30% சொற்கள் வந்து 50 ஆண்டுக்குள்ளதான் புழக்கத்துல வந்தது. அது வந்து வேற விஷயம். ஆனா அது அப்படியாக நம்ம விவாதம் மாத்தணும்னா அது வந்து இந்த மாறிக்கிட்டே இருக்கிறது மூலமா நான் நினைக்கிறேன், மாறிக்கிட்டே இருக்கிறது மூலமா இதற்கு முன்னாடி இருந்தவர்கள் தமிழ் பற்று அல்லாதவர்கள் சொல்ல முடியாது. பக்தி இலக்கியங்கள் வந்து தமிழ் வந்து மிகப்பெரிய அளவில் வளர்த்தது. பக்தி இலக்கியம் வளர்க்கும் போது அவர்களுடைய மணிப்பரவல் தான் அவருடைய பிரதானமான மொழியாக இருந்தது. நல்ல தமிழ் நிறைய இருந்தது. நான் சொல்ற பக்தி இலக்கியம் தான் தமிழ் வளர்த்ததுன்னே சொல்லிட்டேன். அப்ப நல்ல தமிழா இருக்கணும் நான் சொல்ல. அவர்களுடைய தனிப்பட்ட மொழியாக பக்தி இலக்கியங்கள் படைப்புள்ள தனிப்பட்ட மொழியாக மணிப்பரவல் நடை இருந்தது. அது இருந்தாலும் கூட அவங்க தமிழர்கள் அல்ல, தமிழர்கள் சேவை செய்தவர்கள் சொல்ல முடியாது. அதுக்காக சொல்றேங்க, அது ஒரு பெரிய விவாதமே கிடையாது நான் சொல்ல வரேன். அதாவது நீங்க தமிழ்ல வந்து இயல்பாக மக்கள் பேசும்போது வேற்றுமொழி சொற்களை கலந்து பேசுறாங்க அப்படின்னா நல்ல தமிழ் சொல்ல பேசுங்கன்னு சொல்லலாம் வழி, அது இல்லங்கிறதுனால தாய்மொழி பற்றி இல்ல அப்படி எல்லாம் அர்த்தம் கிடையாது. அது என்ன பொறுத்தவரையில வந்து இந்த விவாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே வந்து ஒரு முதன்மையான விஷயத்துல இருந்து நழுவி போற மாதிரி. தாய்மொழி பற்றி என்னுடைய கவலை வந்து ஆதாரங்கள் அடிப்படையிலானது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் 1 கோடி பேர் அப்படின்னா 96 லட்சம் பேர் தமிழ் வழியில படிக்கிறாங்க, 37 லட்சம் பேர் ஆங்கில வழியில படிக்கிறாங்க. தமிழகத்துல 1/3 பங்கினர் ஆங்கில வழியில படிக்கிறாங்க. இது கூட போதா குறைய போதா? நிச்சயமா இப்ப கூட தான் போகுது. ஆபத்து இருக்குதா இல்லையா? நிச்சயமா இருக்கு. நம்முடைய மொழி மேடையில முழுமையான தமிழ் இல்ல, நம்முடைய பெயர்ல முழுமையான தமிழ் இல்ல. அங்கெல்லாம் நீங்க காம்ப்ரமைஸ் சொல்றீங்க. காம்ப்ரமைஸ் இல்ல. நான் என்ன சொல்றேன்னா ஒரு சின்ன விளக்கம் நான் உங்களுக்கு சொல்லுவோம். அதாவது இந்த சமூகத்துல வந்து எந்த மொழியில படிக்கிறது, எது பயிற்று மொழிங்கிற பிரச்சனைங்கிறது வெறும் மொழி பிரச்சனை மட்டும் இல்ல. அது ஒட்டுமொத்தமான கல்வி பிரச்சனை, அதுக்கு பின்னாடி பொருளாதார பிரச்சனை, அதுக்கான மக்களுடைய வேலை வாய்ப்பு, இது போன்ற பல்வேறு விஷயங்கள் சம்பந்தப்பட்டதாக தான் அரசியல். அதை நம்ம பாக்குறோம். இப்ப இதுல வந்து ஒரு விஷயத்த நம்ம சொல்ல போனா, தமிழில் படிக்கக்கூடிய ஒருவருக்கு தமிழ்நாட்டுல, நான் உலகத்துல வேற எங்கேயும் நான் கேட்கல, தமிழ்நாட்டுல தமிழில் வந்து பெரும்பாலும், அதாவது 100% தமிழ் 100% ஆங்கிலம்னு போகாதீங்க, பெரும்பாலும் தமிழில் படிக்கக்கூடிய ஒருவருக்கு இங்கேயே வந்து எல்லா வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும், அதற்கான மதிப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும் போது அவங்க வந்து இதுல பெருசா வந்து நானும் கூட சில மேடையில் இதை பேசியிருக்கிறேன். அதாவது தமிழ் வழி கல்வி பயின்றவர்களுக்கு அரசு வேலையில முன்னுரிமை அப்படின்னு சொல்லி சொன்னா கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். நடைமுறை சாத்தியமா? நீதிமன்ற வழக்குகள் வராதா? இல்ல, நிச்சயமா வரும். திராவிட கட்சிகள் என்ன குற்றச்சாட்டு சொல்லுவோம், 50 ஆண்டு அரசியல் இவங்க வந்து மொழி பேசிட்டே இருந்தாங்க, இது கூட செய்யல, முதல்ல விமர்சனம் வைப்போம். நடைமுறை சொல்றேன், தமிழ்ல படிச்சவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து ஆணை பிறப்பித்தாச்சு. முன்னுரிமைங்கிறது ஆணையா இருக்குது, முன்னுரிமைக்கான இல்ல, முன்னுரிமைங்கிறது ஆணையா இருக்கு. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில வந்தது ஞாபகம் இருக்குது. நான் கேட்கறது முன்னுரிமைங்கிறது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கா சொல்ல முடியும். எத்தனை விழுக்காடுங்கிறது வரையறை இருக்கா? இருக்கு, 20 விழுக்காடு. இப்போ இன்னைக்கு சர்வீஸ் கமிஷன்ல TNPSC அப்பியர் ஆகிறவங்களுக்கு 20 விழுக்காடு தமிழில் அந்த தகுதி பாடத்தை தமிழில் படித்திருந்தால்
அவர்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய புள்ளிவரத்தின் அடிப்படையிலேயே 63% பேர் வந்து தமிழ்ல படிக்கிறாங்க. நீங்க வந்து தமிழ்ல படிச்சவங்களுக்கு 20 விழுக்காடு ஒதுக்கீடு இருக்குன்னு சொல்லி சொல்றீங்க. நான் அதை பத்தியே பேசலாம். நான் சொல்றது 100% விழுக்காடு உத்தரவாதம் உங்களுக்கு எங்க ஈர்ப்பு வரும்? இப்ப நீங்க சொன்ன மாதிரி பிரெஞ்சு படிக்கிறேன், ஜப்பான் படிக்கிறேன், மத்த மொழியில சைனீஸ் படிக்கிறேன்னு சொல்றாங்க இல்லையா? ஏன் அந்த மொழியில பிழைப்பு நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அந்த மொழியை கற்றுக்கொண்டால் நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பை தமிழில் உருவாக்கி இருக்கிறோமா? அதை உருவாக்கலைங்கிறதா என்னுடைய குற்றச்சாட்டும் கூட. கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிட்டா சரியா இருக்கும். அதாவது வந்து தமிழ் மட்டும் இல்ல, இது இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழிகளுக்கும் பொருந்தும். நான் சொல்லக்கூடிய விஷயம் தமிழுக்கு மட்டும் கிடையாது. பல ஐரோப்பிய நாடுகளை போலவோ மற்ற ஆசிய நாடுகளை போலவோ உள்நாட்டு மொழியில படிச்சு முழுமையாக வளர்வதற்கான ஒரு மொழி கொள்கையோ மொழி திட்டமிடலோ இந்தியாவில் கிடையாது. இதுதான் அடிப்படை. இப்ப ஏன் வந்து இப்ப நான் என்ன சொல்றேன், ஐரோப்பாவில் இருக்க கூட ஒரு 100-200 வருஷமாவது சில விஷயங்களை நம்மளோட முன்னாடிகள் பொதுவா வந்து சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் ஏன் வந்து தங்க மொழிகளை விட்டுட்டு முழுக்க ஆங்கிலத்துக்கு மாறல? அவங்க மொழியை வந்து இது கட்டி பிடிச்சிட்டு அழறாங்களா? அதாவது அவங்க நாட்டுல சில மொழி கொள்கைகளை உருவாக்கி தங்களுடைய மக்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு, தொழில் பாதுகாப்பு உட்பட எல்லா விஷயங்களும் சம்பந்தப்பட்டதா இருக்கு. அந்த மாதிரியான ஒரு மொழி கொள்கை அப்படிங்கிறது இந்தியாவில் ஆரம்பத்துல இருந்து இல்ல. இங்க நம்ம அபிஷியல் லாங்குவேஜ் பத்தி தான் பேசுறோம். இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன் கூட, இந்தியாவுடைய அரசியல் சாசனத்துல இது வந்து ஒரு அலுவல் மொழியாக வந்து பேசுற விஷயத்தையே நாம வந்து பொதுவான விஷயம் எடுத்துக்க முடியாது. ஒரு அரசாங்கம் வந்து தங்களுக்குள்ள எந்த மொழியில பேசிக்கிறதுங்கிற ஒரு விஷயத்தையே ஒட்டுமொத்த நாட்டினுடைய ஒரு மொழிக் கொள்கையை இங்க மாத்தி வச்சிருக்கிறதுனால இங்க வந்து இந்தியாவில் கூடிய எல்லா மாநிலங்களிலும் தமிழ்நாட்டிலும் வந்து அந்த மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த மொழிகள்ல வந்து அறிவு செல்வத்தை கொண்டு வர்றதுக்கான வேலைகள் பெரும்பாலும் நடக்கல. இந்த குற்றச்சாட்டு வந்து உண்மையானது. அதை நம்ம செய்திருந்தோம் சொன்னா வேறு விதத்துல வந்து இங்க வளர்ச்சிகள் வந்து சாத்தியப்பட்டிருக்கும். அது வந்து தாய்லாந்துல இருக்கு, மலேசியாவில் இருக்கு, சீனாவில் இருக்கு, கொரியாவில் இருக்கு, ஜெர்மன், ஸ்பெயின், இத்தாலி எல்லா நாடுகள்லயும் அவங்க மொழியில் இருக்கக்கூடிய அதன் போன்ற ஒரு மொழி கொள்கைங்கிறது இந்தியாவில கிடையாது. இதுதான் வந்து இப்போ மொழி உரிமை தொடர்பாக நாங்க பார்க்கக்கூடிய பார்வைங்கிறது என்னன்னா, அரசியல் கட்சிகளும் அரசு நடத்தியவர்களும் அடிப்படையில் செய்த பிழையினுடைய விளைவுதான் இது போன்ற வந்து மாண்புமிகு மக்கள் முதல்வர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வந்து அறிவியல் தமிழ் ஒரு தமிழை கொண்டு வந்தாங்க. ஏன் அப்படின்னா இவர் சொன்னவங்க படிச்சா போதும், தேர்வு எழுத வேண்டியது இல்ல, பாஸ் பண்ண வேண்டியது இல்லன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்குள்ள முழு செயல்பாடுகளும் செயல்படுத்தப்பட்டு அதை முழுமையாக கொண்டு வந்திருந்தால் இன்னைக்கு இவர் கேட்டது போல சமச்சீர் கல்வின்னு கொண்டு வந்துட்டு அதுல கனிமொழியோட கவிதையும் கருணாநிதியோட கட்டுரையும் தான் வைக்கிறதா கடுமையான விமர்சனங்கள் இருந்தது. அறிவியல் தமிழ் சொல்லி கொண்டு வந்துட்டு அதுல வந்து நம்ம வந்து கட்டாயமே படாது, தேர்வும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நம்மால் தேர்வு இருந்தாலே படிக்க மாட்டான், 40 மார்க் வாங்கினா போதும் நினைப்பான். அவனுக்கு தேர்வே கிடையாது சொல்லிட்டீங்கன்னா எப்படி படிப்பான்? இல்ல அந்த அறிவியல் தமிழ் புத்தகம் கூட இன்று இல்லை. என்னுடைய நினைவு சரியா இருந்தால் இல்ல அதை வந்து முழுமைப்படுத்தல. அதான் நான் சொல்றேன். அதாவது இவங்க சொல்ற மாதிரி அதை முழுமைப்படுத்தி இருந்தா நம்ம வேற லாங்குவேஜுக்கு போக வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. அதாவது வந்து ரஷ்யாவில படிக்கிறவங்க ரஷ்யாவில எல்லாமே படிக்க முடியும். ஜப்பான்ல வந்து ஜப்பான் லாங்குவேஜ்ல எல்லாமே சயின்ஸ்ல இருந்து காங்கிரஸ் மீது மொழி துரோக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் திராவிட கட்சிகளுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது. இனிமேதான் கலை சொற்களையே உருவாக்க வேண்டுங்கிற நிலைமை இருந்தா திராவிட கட்சிகள் உண்மையிலே சொன்னது என்ன செய்யறது என கேள்வி வருமா வராதா? தமிழை பற்றி பேசினாலும் தமிழுக்கு செய்ய வேண்டியது முழுதாக செய்யவில்லை என்பதுதான் எங்களுக்கு குற்றச்சாட்டு. உண்மை. அதாவது இல்ல தமிழுக்காக முழு செயல்பாடு அவர் பாய் பேசுறாரா? அதாவது முழுமையான ஒரு செயல்பாடு வந்து அதுக்கு நம்ம வரலன்னு தான் அப்ப நினைக்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய தமிழிலே படிச்சா போதும், தமிழிலே ஆராய்ச்சி பண்ண முடியும், தமிழிலே செயல்பட முடியும். புனிதா சொன்ன மாதிரி நீங்க வந்து நீங்க ஒரு மருத்துவம் பற்றி படிக்கிறதுக்கோ பொறியியல் பற்றி படிக்கிறதுக்கோ நீங்க வந்து தமிழ் பாடங்கள் இன்னும் முழுமையா உருவாக்கப்பட முடியல. அது கொண்டு வரணும், அதை கொண்டு வந்து செயல்படுத்தணும். புனிதாவுடைய வழியை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? அந்த வழிதான் 50 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் மொழித்துறையில் நடந்த தவறினுடைய ஒரு விளைவு. தமிழ்நாட்டில் அவங்களுக்கு என்ன இருக்கு? அவங்களுக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏற்கனவே சொன்ன போல 37 லட்சம் குழந்தைகளுடைய பெற்றோருக்கு என்ன எண்ணம் இருக்குது? ஆங்கிலம் படித்தால் தான் பிழைக்க முடியும். ஜப்பான்ல அந்த எண்ணம் இல்ல, சைனால அந்த எண்ணம் இல்ல, இத்தாலியில அந்த எண்ணம் இல்ல. அவங்க வந்து ஆளாளுக்கு அவரவரோட மொழியில படிச்சுட்டு இருக்காங்க. நாம நம்ம மொழி ஒண்ணு வச்சுக்கிட்டு இன்னொரு மொழியில படிச்சாதான் பிழைப்பு நினைக்கிறோம். அதற்கான காரணம் என்ன? அல்ல, அதான் நம்ம இந்தியாவிலே அது கிடையாது. நம்ம தமிழ்நாட்டுல மாத்திரம் அல்ல, இந்தியாவிலே கிடையாது. இந்தியாவில எப்படி இருந்து போட்டு தமிழகமும் வங்கமும் மட்டும்தான் மொழிக்கூடிய விஷயம். நம்ம வந்து எல்லாருக்கும் அவன் மொழி பற்று உண்டு. ஆனா தமிழ் வந்து மொழி மிகப்பெரிய இன உணர்வாகவும் மட்டும் இல்லாமல் ஒரு அரசியலாகவும் இருந்திருக்கிறது இங்க தமிழ். அப்ப நம்ம அவ்வளவு பேசிட்டு அது செய்யலன்னா நீங்க குறிக்கிற ஒரு மொழியை என்ன பேச விட மாட்டேங்கிறீங்க. சைனாவில வெறும் சைனீஸ் மட்டும்தான் சார், ஜப்பான்ல வெறும் ஜாப்பனீஸ் மட்டும்தான். பட் இந்தியால எத்தனை லாங்குவேஜ் இருக்கு? ஒவ்வொருத்தரும் இந்த ஸ்டேட்ல இருக்கவங்க அந்த ஸ்டேட்டுக்கு போய் எப்படி படிச்சாங்க, உங்களோட சொந்த மொழியில படிக்கிறீங்க அப்படின்னா
இப்ப ஒவ்வொன்னும் ஒரு ஒரு தனி நாடா மாறிடும். அவங்க வந்து இப்ப ஒரு வேற ஒட்டுமொத்த இந்தியா ஒரு மொழி படிச்சிருமா? அதனாலதான் இந்தியாவில இப்ப இங்கிலீஷ வச்சிருக்காங்க, இல்ல ஹிந்திய வைப்பாங்க அப்படின்னு. இப்ப இவ்ளோ டைவர்சிஃபைடா ஒரு கண்ட்ரி இருக்க இடத்துல ஒரு மொழிய இது மட்டும் தான் நான் படிப்பேன், எனக்கு இதுல மட்டும் தான் தெரியும் அப்படின்னு வைக்கும் போது கஷ்டம். ஒரு இயல்பான ஒரு பிரச்சனை தெரியல. நீங்க சொல்ற பிரச்சனை சரி, ஆனா தீர்வு நீங்க சொல்ல சரியா யோசிங்க. தாய்மொழி ஒன்று, தொடர்பு மொழி ஒன்று. தொடர்பு மொழி தாய்மொழி ஆகிட முடியாது இல்லையா? நீங்க ஆங்கிலம் பேசுங்க, ஹிந்தி பேசுங்க, அதிகமானவர் ஹிந்தி பேச பேசுங்க, ஆனா தாய்மொழி எதுங்கிற மாறிட முடியுமா? உங்களுக்கு ஏற்கனவே நீங்க சொன்னது போல உங்களுடைய சகோதர நண்பர்கள்லாம் வந்து வேறு மொழி படிக்க, நீங்க தமிழ் படிச்சிருந்தனால உங்களுக்கு மிகப்பெரிய தயக்கம் இருந்தது. இன்னைக்கே கூட தயக்கம் இருக்குது. ஆனா அடுத்த தலைமுறை கொண்டு போகும்போது ஒரு மொழிங்கிற எப்படி சாத்தியப்படும்? நம்ம வந்து நீங்க சொன்னீங்க ஒரு பன்முகத்தன்மை தான் இந்தியாவோட மிகப்பெரிய பலமே. அது எப்படி சிதைக்க முடியும்? அதுதான் டைவர்சிஃபைடா இருக்கிற கண்ட்ரில நீங்க வந்து தனியா தமிழ்ல வந்து இப்ப மருத்துவம் படிச்சுட்டு என்ன வந்து நீங்க ஆந்திரால போய் தொழில் பண்ண சொன்னா முடியுமா? அப்ப நான் தமிழ்நாட்டிலேயே நான் இருக்கணும், ஒரு கிணற்று தவளையா இங்கேயே இருக்கணும், இங்கேயே எல்லாருக்கும் கிடையாது. அவங்களுடைய இயல்பான சந்தேகம். முழுமையான தமிழ் வழியில படிச்ச டாக்டர் அப்துல் கலாம் வந்து நாடு முழுக்க பண்ணாரு. அவர் இந்த நாட்டுடைய ஜனாதிபதியாக இருந்தாரு. முழுக்க முழுக்க தமிழ்லயே படிச்சுட்டு இருந்த மயில்சாமி அண்ணாதுரை பெங்களூர்ல தமிழர் அல்லாத ஒரு பகுதியில் பெங்களூர்ல உட்கார்ந்து சந்திரயான் திட்டத்துக்கான திட்ட இயக்குனர் இருந்தார். இது முடியாதா? தமிழ் படிச்சா இவ்வளவு பிரச்சனையா இருக்குமா? நம்ம அவங்களுக்கு வந்து இங்கிலீஷே தெரியாம அங்க போய் யாருமே மறுக்கல, ஆங்கிலம் வேண்டாம் என்று மறுக்கல. நம்முடைய கேள்வி என்ன? தமிழ் ஆங்கிலம் கத்துக்கிறேன், இன்னொரு மொழி கத்துக்கிறேங்கிற பேர்ல நம்முடைய தாய்மொழியை மறந்து விடுவோமா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணுங்க. சமீபத்துல வந்து இந்த தாய்மொழியினுடைய முக்கியத்துவம் பற்றி சில ஆய்வுகள் நடத்தப்பட்டது. அவங்க வந்து 2 விஷயங்கள் சொல்றாங்க. இது யுனெஸ்கோவினுடைய ஆய்வு. நான் வந்து உங்கள்கிட்ட கேட்க விரும்புறேன் டாக்டர் புனிதா. ஒரு சாமானிய பெண்ணாக, சமூகத்தை வெளியிருந்து பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணாக, உங்களுடைய தேர்வுல நீங்க தமிழ் வழி கல்வி படிச்சா நல்லது அப்படிங்கிற முடிவுல இன்னைக்கு இருக்கீங்களா? இல்ல. ஏன்னா வந்து நான் முன்ன சொன்ன மாதிரி அதான், நான் எனக்கு தமிழ் பேச தெரியும், எழுத தெரியும், இவ்வளவுதான். நான் தமிழ கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு மேல வந்து நான் எல்லாத்தையுமே உலகத்தை பார்க்க விரும்புறேன். இதை விட்டு வெளியே போகணும். பல விஷயம் இப்ப எனக்கு வந்து ஒரு ஐன்ஸ்டீன் சொல்லிருக்காரு அப்படின்னா அவர் ஜெர்மன்ல இருந்து இங்கிலீஷ் சொல்லி இங்கிலீஷ்ல இருந்து தமிழ் ஆக்கம் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு அந்த மொழி டைரக்டா தெரிஞ்சிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். அப்படின்னு சோ டைரக்டா வந்து இவ்வளவு கத்துக்கிட்டா எனக்கு போதும். அதுக்கு மேல எனக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஞ்ஞானி, ஒவ்வொரு அறிவியலாளர், ஒவ்வொரு பிலாசபர் அவர்களுடைய தத்துவத்தை படிக்கிறதுக்கு அத்தனை பேருடைய இயல்பான மொழியை நீங்க படிக்க போறீங்க இல்லையா? எனக்கு எது தேவையோ நான் அதை படிச்சுக்குவேன். அப்ப ஆங்கிலத்துல எல்லாமே வந்திருக்கு, உங்களுக்கு ஆங்கிலம் சுலபமா இருக்குன்னு நினைப்பீங்க. அப்படி தமிழ் வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைப்பீங்களா? வந்தா நல்லா இருக்கும், வந்தா நல்லா இருக்கும், ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா இப்ப வந்து நான் சில விஷயத்த வந்து என் மனசுல வந்து தமிழ்ல யோசிச்சு இங்கிலீஷ்ல பேசுவேன். இப்ப ஒருத்தங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம், இவ்வளவு பேசுறேன், ஆனா வந்து இன்னும் மனசுல 1, 2, 3 தான் எண்ணுவேன், 1, 2, 3 எனக்கு வராது அப்படின்னு. சோ இது வந்து என்னன்னா என் வீட்டுல என்ன வளர்த்த விதம் அப்படி. தமிழ் கத்து கொடுத்தாங்க, இப்படிதான் பேசணும், என் தாய் தந்தை என்ன பேசுறாங்களோ அது எனக்கு இயல்பா வந்துடுச்சு அப்படின்னு. பட் எனக்கு என்ன, நீங்க எதிர்பார்க்கக்கூடிய எதிர்காலம் அப்படிங்கிறது, உங்க ஃபியூச்சர்ங்கிறது உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ஓபன் ஆகுது. தமிழ்ல இது இருந்திருந்தா நீங்க தமிழை ப்ரிஃபர் பண்ணுவீங்க? தமிழை ப்ரிஃபர் பண்ணுவேன். இருந்தாலும் நான் வந்து ஒரு லெவலுக்கு மேல வந்து வேற மொழியை கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா வந்து நான் என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ண விரும்பல. நான் வந்து இவ்வளவுதான் எனக்கு இந்த வட்டத்துல இருக்கணும், என் தாய்மொழி நான் ரொம்ப ப்ரௌடு, எல்லாமே இருக்கு அப்படின்னு. பட் உலக அளவுல இந்த பற்றாக்குறை வந்து தமிழ் அப்படிங்கிற ஒரு மொழினால தமிழ்ல மட்டும் இருக்கு நினைக்கிறீங்களா, இல்லாட்டி ஆங்கிலம் தவிர எல்லா மொழிக்குமே இந்த பிரச்சனை இருக்கு நினைக்கிறீங்களா? எல்லா இந்திய மொழிகள்லயும் இருக்கு சார். மத்த கண்ட்ரிய பத்தி நான் வந்து கமெண்ட் பண்ண விரும்பல. எல்லா இந்திய மொழிகளிலுமே இந்த இது இருக்கு அப்படின்னு. அதுல வந்து என்ன சொல்றது, நம்ம ஊர்லயாவது இன்னும் வந்து சித்த மருத்துவம் தமிழ்ல தான் படிக்கிறாங்க, அதை இங்கிலீஷ்ல ஆக்கல. ஏன்னா ஆதி காலத்துல இருந்து தமிழ் எழுதி வச்சுட்டாங்க, படிச்சுட்டாங்க அப்படின்னு. சோ இருந்திருந்தா படிச்சிருப்போம், எல்லாம் பண்ணிருப்போம் அப்படின்னு. பட் இல்ல, இங்கிலீஷ்ல படிச்சாச்சு, எனக்கு வந்து ஓகேன்னு தோணுது. ஏன்னா இப்ப நான் வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போறேன், அப்ப எனக்கு வந்து நான் கத்துக்கிட்ட பிற மொழிகள் எனக்கு யூஸா இருக்கு. நான் நினைச்சு இது எல்லாமே தமிழ்ல இருந்தா எனக்கு அந்த ஆர்வம் வந்திருக்குமா இன்னொரு மொழி கத்துக்கிறதுக்கு, ஏன்னா தேவைப்பட்டிருக்காது அப்படின்னு. அப்ப வந்து நான் இன்னொரு இடத்துக்கு போறேன். சொல்லுங்க, பாரதியாருக்கு வந்து 15-30 மொழி வரைக்கும் தெரிஞ்சு சொல்லுவாங்க. அவர் வந்து தமிழ்நாட்டுல இருந்தாரு, அவர் தமிழ் தான் உயிர் மூச்சா இருந்தாரு, எல்லா மொழியும் கத்துக்கிட்டு இருந்தாரு. இது அடுத்த மொழியை கத்துக்கிறது நான் வரும்போதே யோசிச்சுட்டு வந்தேன். நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக எத்தனையோ பேர் போராடினாங்க அப்படின்னு.
கடைசியில பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் தெரிஞ்ச எந்த தலைவர்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாம் தான் வந்து வேற குளோரிஃபைடு. இப்ப நீங்க காந்தி ஆகட்டும், நேரு ஆகட்டும், இப்ப நம்ம கட்டபொம்மனை தமிழ்நாட்டை விட்டு போனா யாருக்கு தெரியும் சொல்லுங்க? நம்ம தான் மாத்தட்டிக்கணும் அப்படின்னு. ஏன்னா வெள்ளக்காரனுக்கு புரியுற பாஷையில பேசி உன்னை நான் எதிர்க்கிறேன் அப்படி நம்ம இங்க கத்திக்கிட்டோம்னா அவன் கத்திக்கிட்டே இருக்கான் அப்படின்னு யோசிச்சிருப்பான். அப்படின்னு அவனுக்கு இருக்கிற பாஷையில போய் நான் உன்னை எதிர்க்கிறேன், நான் இப்படி பண்றேன் அப்படின்னு. பாரதியார சொல்றீங்க, டாகூர் வந்து வெள்ளக்கார ஊர்ல போய் படிச்சு வந்தனாலதான் அவருக்கு வந்து இவ்வளவு முக்கியத்துவம். நம்மள வந்து எழுத சொல்லலையே நேஷனல் ஆந்தம். கேட்கணும் அவங்க என்ன சொல்றாங்க, காந்தியில இருந்து இந்த நாட்டுக்காக போராடி அத்தனை தலைவர்களும் ஆங்கிலம் தெரிந்திருந்தது, ஆங்கிலத்தில் உரையாட முடிந்தது, ஆங்கிலத்தில் அவரோடு பேரம் பேச முடிந்தது, இந்தியாவுடைய நிபந்தனை விதிக்க முடிந்ததுனால்தான் தே ஆர் குளோரிஃபைட். இது அவரை விட அதிகமான தியாகம் பண்ணி சுட்டு சேர்த்தவர் வந்து தமிழரோ தெலுங்கரோ வந்து நமக்கு வந்து மரியாதை தமிழை தாண்டி வெளியே போக முடியல. இல்ல இப்ப அவங்க மேடம் என்ன நினைக்கிறாங்கன்னா, பயிற்று மொழி வேற பாடமொழி வேற. ஒரு லாங்குவேஜ தெரிஞ்சுக்கலாம், தப்பு இல்ல. இப்ப சீனாவில ஜப்பான்ல அவன் தாய்மொழியில சயின்டிஸ்ட் படிக்கிறாங்க. இன்டர்நேஷனல் கான்பரன்ஸ் போறப்ப அவன் இங்கிலீஷ் தெரிஞ்சதுனால எக்ஸ்பென்ஸ் இன் இங்கிலீஷ். அதனால நம்ம ஊர்ல துபாஷில வச்சுக்கிறான். நம்ம ஊர்ல சைனா நிறுவனங்கள் நம்ம ஊர்ல இருக்குது, ஆந்திரால தமிழ்நாட்டில் இருக்குது. அவங்க வந்து ரொம்ப தெளிவா ஒரு துபாஷி வச்சிட்டு இருக்காங்க. நம்மால் சைனீஸ் கத்துக்கிறானே தவிர அவன் தமிழும் கத்துக்கல, இல்ல. இருங்க கொஞ்சம் இருங்க. இந்த அம்மா வந்து பேசுறது வந்து ஆங்கிலம் படிச்சாதாங்கிறதுனால ஆங்கிலத்தை படிங்க வேணாங்கல. ஆனா பயிற்று மொழியா வந்து தமிழ் தான் இருக்கான. தமிழ்ல இருந்தா தான் அவனால சுய சிந்தனை வர முடியும். உலகம் பூரா அப்படிதான் இருக்குது. அவன் தாய்மொழியில தான் படிக்கிறானுங்க. இவர் செந்தில் நாயன் சொன்ன மாதிரி ஐரோப்பால இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும் அவங்களோட தாய்மொழியில தான் படிக்கிறாங்க. மற்ற கலந்து பேசுறப்ப மற்ற மொழியில பேசுறாங்க. ஏன் சங்க காலத்துல தமிழை எல்லா நாட்டிலும் தான் போனா, அப்ப வந்து அந்த நாட்டு மொழியை கத்துக்கிட்டா இங்க படிச்சுட்டா போனா அங்க அவசியத்துக்கு என்ன வேணாலும் படிச்சுக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது ஒரு கருத்து சொல்லப்பட்டது, திராவிட கட்சிகள் தமிழுக்கு எதுவும் செய்யவில்லைன்னு. போதுமான அளவு செய்யல, எதுவும் செய்யலன்னு சொல்லக்கூடாது. போதுமான அளவு செய்யலைன்னு அதுல ஒரு மறுப்பு நான் பதிவு செய்ய விரும்புறேன். திராவிட முன்னேற்ற கழகம் தமிழுக்கு நிறையவே செய்திருக்கிறது, செய்து கொண்டு வருகிறது. அண்ணா முதலமைச்சரா வந்தது அதுல நீங்க சொல்லலாம் ஆச்சரியப்பட்டிருப்பேன். நீங்க சொல்றது ஆச்சரியம் இல்ல. அண்ணா முதலமைச்சரா வந்தது 68 ஜனவரி 23ஆம் நாள். நாங்க எல்லாம் பச்சை பெண்களில படிச்சுட்டு இருந்தேன். நாங்க கேட்டோங்கிறதுக்காக சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டி தமிழை பயிற்று மொழியா அடுத்த 5 ஆண்டுகளுக்கு கொண்டு வருவேன்னு சொல்லி தீர்மானம் போட்டார். ஆனா அவர் இறந்துட்டார். அவர் இறந்த அடுத்த ஆண்டு கலைஞர் முதலமைச்சரா வந்ததும் அடுத்த ஆண்டு முதல் தமிழ்நாட்டில் உள்ள கல்லூரிகளில் தமிழ் மட்டுமே பயிற்று மொழியா இருக்குன்னு சொன்னார். தமிழகத்துல அதிகமான மெட்ரிகுலேஷன் ஆங்கில வழி கல்வி நிறுவனங்கள் எப்ப அதிகமா வந்துச்சு? 1978 எம்ஜிஆர் முதலமைச்சரா இருந்தப்ப டாக்டர் வெங்கட சுப்பரமணியம் பள்ளி கல்வி இயக்குநரா இருந்தார். அவர் தான் இந்த நல்ல காரியத்தை பண்ணார். அதுக்கு முன்னாடி வந்து மெட்ரிகுலேஷனுக்கு பள்ளிக்கு அனுமதி கொடுக்கிறது பல்கலைக்கழகம் தான் கொடுக்கும். அதை மாற்றி பள்ளி கல்வி இயக்கத்துக்கு கொண்டு வந்தவர் எம்ஜிஆர், அதை செய்தவர் டாக்டர் வெங்கட சுப்பிரமணியம். அப்பதான் அது அதிகமாச்சு ஒழிய வேற ஒண்ணும் இல்ல. அதுல திமுக குறை சொல்ல முடியாது. அடுத்து நான் என்ன சொல்லிக்கிறேன், பயிற்று மொழியா கொண்டு வருவதற்கு கலைஞர் எடுத்த முயற்சிக்கு எதிர்ப்பு இருந்தும் கூட கலைஞர் ஊக்கத்தொகை கொடுத்து தமிழை படிக்க வச்சார். உங்களுக்கே தெரியும். நம்ம வந்து ஒரு பக்கமா போயிட வேண்டாம். பட் இந்த கேள்வி எழுப்பினா முடிக்க விரும்புறேன். ஹிந்தி எதிர்ப்புக்காக திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு முன்னெடுத்துங்கிறது எல்லாருக்குமே தெரியும். திரு தயாநிதி மாறன் மத்திய அமைச்சர் ஆகப்பட்ட போது அவருடைய கேள்வி எழுப்பின போது திரு கருணாநிதி அவர்கள் ரொம்ப தெளிவா சொன்னார், அவருக்கு தான் ஹிந்தி தெரியும், அதனால் அவருக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு சொன்னார். என்னைய பூரா ஹிந்தி படிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஹிந்தியில சோற பூரா அழிச்சிட்டு என் குடும்பத்தில் ஒருத்தருக்கும் ஹிந்தி தெரியுங்கிறனால அவர் மத்திய அமைச்சராக சொல்லி சொன்னார். உங்களை யாரும் ஹிந்தி படிக்க வேணான்னு சொல்லலையா? அப்படிதான் இல்ல இல்ல, நான் சொன்னேன் அண்ணாவே ஹிந்தி படிச்சான்னு சொன்னேன் இல்லையா? இது அண்ணாவே சொன்ன ஸ்டேட்மெண்ட். அண்ணாவே கடிதத்தில் எழுதியிருக்காரு, ஆறனா இந்தி தமிழ் சிவபோதன் வாங்கி படிச்சேன். ஒரு இந்தி மட்டுமல்ல எந்த மொழியும் படிக்கலாம் சொல்லி அண்ணாவும் சொன்னார், கலைஞர் எதிர்த்தது என்னமோ திணிப்பதான். ஆனா எப்படிப்பட்ட ஒரு துவேஷம் உள்ள பரப்பப்பட்டது அப்படின்னா ஹிந்தியே நமக்கு வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு பரப்பப்பட்டது. வேணுங்கிறவன் படிக்கிற பத்தி தப்பு இல்லைங்க. நான் சொன்னேன் இல்லையா, நான் பிரெஞ்சு படிச்சேன்னா திமுக தேடி வந்த இந்தி பெண்ணே நீ நாடி வந்த தேசம் ஓடி இங்க வரக்கூடாதுங்கிறது தான். இங்க வந்து 1965 இந்த போராட்டத்துல நான் மறுபடியும் முன்னாடி கூட நிகழ்ச்சி சொன்னேன், இந்தி மட்டுமே ஆட்சி மொழி என்பதற்கு எதிரான போராட்டம், இந்திய திணிப்புக்கு எதிரான போராட்டம். இன்னைக்கு வரைக்கும் அதுதான் பிரச்சனை. ஆனா நம்ம அப்படி கொண்டு போகலையே. ஆனா நீங்க சொல்ற குற்றச்சாட்டு உண்மை. அதாவது வந்து எம்ஜிஆர் கொண்டு வந்தாலும் எம்ஜிஆர் ஒரு திராவிட கட்சி தான். சரி, எம்ஜிஆர் ஆட்சி முடிஞ்ச உடனே இவங்க அதை ரிவர்ட் பண்ணாங்களா? அதுவும் இல்ல. ஆக திமுக இன்னொன்னு பாருங்க,
அடையாளபூர்வமா சில விஷயங்களை செய்திருக்கலாம், செய்யணும் எண்ணம் இருந்திருக்கலாம். நான் மறுபடியும் சொல்றேன், நம்ம ஊர்ல மொழி கொள்கைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஒவ்வொரு கட்சியும் நினைச்சதை செய்யறது, நினைச்சா ஒண்ணு கொண்டு வர்றது, அது எதிர்ப்பு வந்தா அப்படியே கடப்புல போடுறது. அப்புறம் கேட்டா நான் தமிழ் மாநாடு நடத்தினேன், தமிழுக்கு கொடி போட்டேன். இன்னொரு விஷயம் பாருங்க, நாம சொல்றோம் திராவிட கட்சிகள் செஞ்சதா இல்லையாங்கிற வேற விஷயம் பேசிட்டு இருக்கோம். ஆனா 97 லட்சம் மாணவர்கள் தமிழ் வழி கல்வியில படிக்க 36 லட்சம் மாணவர்கள் ஆங்கில வழி கல்வியில படிக்கிறாங்க. அப்ப 36 லட்சம் மாணவர்களுடைய பெற்றோர்கள் கிட்டத்தட்ட ஒரு 70 லட்சம் பேர் நாங்க தமிழ் படிச்சா கதைக்காக நாங்க மொழி வழி ஆங்கிலம் தான் மாற்ற முடிவு பண்ணிருக்காங்க, இங்கிலீஷ் மீடியம் தான். சோ பேரண்ட்ஸை விரும்பும் போது நாம எப்படி உங்களுக்கு திணிக்க முடியும் கேட்கிறேன். இல்ல எல்லாரும் இப்ப திணிக்க வேண்டிய அவசியம் இல்ல இதுல. அதாவது நம்ம முதல்ல பேசின மாதிரியே இப்ப வாழ்க்கை கல்வி அப்படிங்கிறது ஆங்கிலமாக இருக்கு. அவங்க வாழணும், அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும் அப்படிங்கும் போது அவங்க ஆங்கிலத்தை படிக்கணும், உலகமெங்கும் உள்ள விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆங்கிலம் பூரணமாக அதுல மொழிபெயர்ப்பாயிருக்கு. எல்லா பகுதியும் இல்லங்கிறத நம்ம நிரூபிச்சோம். ஆங்கிலம் படிச்சா தான் வாழ முடியுங்கிறது இல்லங்கிறது தான். நாம நம்முடைய மொழியை வளப்படுத்தாம மொழிக்கு தேவையான விஷயங்களை கொண்டு வராம விளக்கமா சொல்ல நினைச்சேன். அதாவதுங்க, ஒரு குழந்தை 2 வயசுல இருந்து ஒரு 3, 4, 5 வயசு வரையில அந்த குழந்தை கிட்டத்தட்ட ஒரு கிளிப்புள்ள போல. அதுகிட்ட நீங்க எத்தனை மொழி சொன்னாலும் அது புரிஞ்சுக்கிட்டு திருப்பி சொல்லும். ரெண்டாவது, அந்த ஏஜ்ல குழந்தைக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கறதுலாம் அதுக்கு தெரிந்த விஷயங்கள், நாய்க்குட்டி பூனை அப்படின்னு சொல்லிட்டு சிஏடி கேட் டிஓஜி டாக்னு சொன்னீங்கன்னா அது புரிஞ்சுக்கும். அது எத்தனை மொழியில சொன்னாலும் புரிஞ்சுக்கும். பக்கத்து வீட்டுல ஆன்டி கன்னடம் பேசினா அதையும் புரிஞ்சுக்கும். ஆனா அதன் பிறகு கல்வியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு 4வது 5வது வயசுக்கு மேல போகும்போது இந்த அறிவை பெறுகிற அறிவுத்திறன் ஒண்ணு இருக்கு பாருங்க, இந்த காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ், அந்த திறமையும் அப்ஸ்ட்ராக்ட் ரீசனிங் சொல்லுவாங்க. அதன் பிறகு குழந்தை படிக்கிறது எதுவுமே அது நேரடியா பாக்குற விஷயம் கிடையாது. அது அறிவியலோ அது வரலாறோ அல்லது புவியியலோ பாடநூலா வரும்போது அது சிந்திச்சுதான் தங்களை வளர்த்துக்கணும். அப்படி வளர்த்துக் கொள்ளும் போது அது தாய்மொழி வழியாக இருக்கும் போதுதான் சிறப்பாக இருக்குதுங்கிறது. கிட்டத்தட்ட நீங்க உலகத்துல பொருளாதார ரீதியாக சிறப்பான நாடுகள் ஒரு பெரிய பட்டியல் போட்டீங்கன்னா அதுல 95% நாடுகள்ல அந்த முடிவை தமிழ் வேண்டாம் ஆங்கில கல்வி வேண்டும் சொல்லி முடிவு கொண்டாங்களே. இந்த எண்ணங்களை கொண்டு வர்றாரு, குறுக்க கட் பண்றாரு, என்னுடைய ஃப்ளோவை கட் பண்றாரு. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அந்த நிலை வந்ததை மாற்றணும். இப்ப அந்த நிலை வந்திருக்கிறத நம்ம மாத்தணும். திரும்ப நம்ம குழந்தைகளுக்கு கத்து கொடுக்கல, தயார் கத்து கொடுக்கல அப்படிங்கறதல்ல இப்ப பிரச்சனை. நமக்கு தமிழிலே எல்லா ஆராய்ச்சிகளும் செய்யறதுக்கு, தமிழிலே நம்ம அறிவை வளர்த்துக்கிறதுக்கு, தமிழில் அறிவியல் தமிழை முழுமையாக கேட்கறது. இது உங்களுக்கு தன்னியல்பா வரணுமா, அரசாணை மூலமா வரணுமா? இல்ல தன்னியல்பா தான் கையெழுத்து போடணும் அரசாணை. நிறுவனங்கள் தமிழ்ல தான் பெயர் பழகி வைக்கணும் அரசாணை. அது குறைஞ்சவர்களுக்கு. நீங்க இப்ப சொல்ற கருத்து யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் பேருக்கு இந்த நிலை இருக்கு, எல்லாருக்கும் இல்ல. மொத்த தமிழர்களும் தன்னுடைய, அதாவது வீட்டுல எல்லார் வீட்லயும் நாங்க தமிழ்ல தான் பேசுறோம், நாங்க எல்லார் வீட்டுகள்லயும் தமிழ்ல தான் கையெழுத்து போடுறோம், எங்க தமிழ்ல தான் பேசுறோம், தமிழ்ல தான் எழுதுறோம். புனிதா சொன்ன நீங்க கேட்கவே இல்லையா? அது கொஞ்சம் பேரு தமிழ் இருக்கு. இல்ல இல்ல அது கொஞ்சம் பேரு அப்படித்தான் போக முடியும். அவங்க நம்ம அது கொஞ்சம் பேரு. நீங்களே அதை சொல்லிட்டீங்க. 60 இல்ல சார், 3 1 பங்கினர் தமிழ் வழி கல்வி வேண்டாம் என்று முடிவெடுத்த 3 ஒரு பங்கு. அதுதான் சொல்றேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய அறியாமை, தமிழை அவங்க புரியல, அவங்களுடைய அறியாமை தான் அதை சொல்ல முடியும். அரசாங்கம் சட்டம் போட வேண்டியது எது? அறிவியல் தமிழை முழுமையாக கொண்டு வரணும், தமிழ்ல எல்லா பாடங்களும் வரணும். இதுக்கு அரசாங்கத்தின் மூலமாக சட்டம் போட்டு தமிழ்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லா விஷயங்களையும் செய்யக்கூடியவர்களாக முழுமையாக அவங்க வெளிவர்றவங்களாக அவங்களை கொண்டு வரணும். அது அரசாங்கம் செய்யணும். ஆக மொத்தத்தில் தமிழர்கள் தமிழை தாண்டி போயிட்டா, இல்ல தமிழர்கள் இனிமே தமிழை படிக்க மாட்டான், தமிழை மறந்துட்டாங்கிறத நான் ஏத்துக்க முடியாது. தமிழன் தமிழை இல்லாம போயிடுவான், தமிழை விட்டுருவான், தமிழை பிடிக்க மாட்டான் அப்படிங்கறத நம்ம முழுமையா போயிட்டே இருக்கிறான். முடியாது. நம்ம நாட்டை தாண்டி போய் வெளிநாட்டுல இருக்கிற தமிழன் இன்னும் தமிழ் பேசிக்கிட்டு இருக்கிறான், தமிழ்ல எழுதிக்கிட்டு இருக்கான். நம்ம நாட்டை தாண்டிய வெளிநாட்டிலே போய் செட்டில் ஆயிட்ட தமிழனும் அங்க இருக்க இங்கிலீஷ், ஆங்கிலம், இல்ல பிரெஞ்சு எதுல அவன் பழகி எழுதி. ஏற்கனவே சொன்னேன், நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெற்றோர்கள்ல எத்தனை சதவீதம் பேர் என்னுடைய பிள்ளைக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாது என்பதை பெருமிதமாக சொல்கிறார்கள். அதையே புரிஞ்சு நான் சொல்றேன். அவங்களுடைய அறியாம அதை மாற்றுறதுக்கு தான் வழி செய்யறது. கண்டிக்கப்பட வேண்டியது. கண்டிக்கப்பட வேண்டியதா? அவர்கள் எதனால் அப்படிப்பட்ட முடிவுக்கு வந்தாங்கிறத பண்ண வேண்டியதா? நீங்க கருத்துல கட்டி வச்சா பேசுவேனா?
புனிதா கேட்டவுடைய கோரிக்கை அவங்க தமிழ்ல வந்து எல்லா வளத்தையும் நீங்க ஏற்படுத்தி தராம தமிழ் படி கருத்துல கட்டி வச்சா கத்தி தமிழ்ல ஏற்படுத்தி தர வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு போல தனியார் நிறுவனங்கள் மிகப்பெரிய பங்களிப்பு பண்ணிருக்காங்க. நம்ம பேசுனது ட்விட்டர்ல இருந்து பல விஷயங்கள் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்ல டைப் பண்ற விஷயங்கள் வந்து ஒரு விசைப்பலகை நமக்கு கிடையாது கம்ப்யூட்டர்ல. நம்ம இது முழுக்க முழுக்க தனியார் அதை கூட முழுமையாக அங்கீகரிக்க அரசுகள் தயங்கி கொண்ட காலம் உண்டு. நான் ஈடுபட்டிருக்கிறேன். அதாவது முதல்ல வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்களும் கணிப்பொறி துறையில் இருக்கிற சில நிறுவனங்களும் சேர்ந்து இதை வந்து தரப்படுத்தணும், ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 95 இருந்து அதுக்கான முயற்சிகள் எடுத்து கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் தனிப்பட்ட முறையில வந்து மென்பொருள் ஆர்வலர்களும் தமிழ் ஆர்வலர்களும் நிறுவனங்களும் முயற்சி எடுத்த பிறகுதான் அரசாங்கம் கொஞ்சம் அசைந்து கொடுத்து இதை வந்து ஏற்றுக்கொள்ளலாம் நிலைக்கு வந்தாங்க. அப்பொழுதும் கூட அவங்க கேட்ட பல கோரிக்கைகள் இன்று வரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை. தமிழை சொல்லிக் கொண்டு ஆட்சியில் இருக்கிறவர்கிட்ட 100 முறை வந்து மனு கொடுத்தாச்சு. ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க எல்லாரும், ஐயா நீங்க அரசாங்கத்துக்கு கம்ப்யூட்டர் வாங்கும் போது ஒரு உரிமை பெற்ற தமிழ் மென்பொருளை சேர்த்து வாங்குங்க. 100 கம்பெனி படைக்கும், 1000 பேர் தமிழ் மென்பொருளை வந்து உருவாக்குவான், 1000 பேருக்கு வேலை கிடைக்கும். நீங்க எல்லாமே காசு கொடுத்தானே வாங்குறீங்க. ஒரு கம்ப்யூட்டர் வாங்கும்போது ஒரு லைசன்ஸ் தமிழ் சாப்ட்வேரை வாங்குங்கிறத ஒரு ஜீவோ போடுங்கன்னு கெஞ்சி பார்த்துருக்காங்க. ஆனா இந்த நாட்டில் நடக்கல. ஆனா மற்ற நாடுகள்ல வந்து இது சத்தியம் வந்து நடந்தே தீரும். அடிப்படையே அங்கதான் இருக்கு. நான் சொல்றேன், கல்விங்கிறது கல்வி பொருளாதாரத்தோடு மொழியை சம்பந்தப்படுத்தாம தனியை பிரிச்சு பேசினா இப்படிதான் சொல்ல தோணும். மக்களுக்கு மொழி பற்றி இல்ல அவங்களுக்கு ஆங்கில மோகம் இருக்கு, அவங்க அறியாமையில பேசுறாங்க. அப்படி கிடையாதுங்க. ஒரு நாட்டினுடைய மொழிக் கொள்கை சரியா இருந்தா மட்டும்தான் அந்த நாடு வந்து சரியா முன்னேறும். நேரம் இல்ல, மொழிக் கொள்கை வந்து அடிப்படையான தேவை இருக்கிறது முக்கியமான கருத்தா இருக்கு. மொழிக் கொள்கை மட்டுமல்ல, ஒரு பரந்துபட்ட பார்வை அரசியல் கட்சிகளுக்கு, சமூகத்துக்கு, பெற்றோருக்கு அனைவருக்கும் தேவை இருக்கிறது. இங்கு விவாதம் இவ்வாறு இருக்க மக்களுடைய கருத்து என்னவா இருக்கிறது, இந்த மொழி பற்று என்ற பிரச்சனையை மக்கள் இவ்வாறு அணுகிறார்கள், இப்போது பார்க்கலாம். தமிழ் பற்று பற்றி பேசுவது அவசியமே என்று 63 விழுக்காடு நண்பர்களும், இது வந்து அரசியல் என்று 34% மக்களும், இது போன்ற பற்றுகள் மாறவே செய்யும் என்று 3% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். இது போன்ற தமிழ் பற்று மொழி பற்றெல்லாம் மாறவே செய்யும் என்று 3% மக்களும், இப்படிப்பட்ட பேச்செல்லாம் வெறும் அரசியல் என்று 34% மக்களும், இது போன்ற தமிழ் பற்று மொழி பற்று அவசியம் என்று 63 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்கிறார்கள். மக்களுடைய பார்வை நிச்சயமாக மொழி பற்றை விட்டுவிட முடியாது என்பது மாற்று கருத்தில்லை. ஆனால் அதற்கு ஃபெசிலிட்டேட் பண்ணப்படுகிறதா, அது முழுமையாக மக்களுக்கு செய்யப்படுகிறதா, கொடுக்கப்படுகிறதா, கலை சொற்கள் இருந்து வேர் சொற்கள் இருந்து பல்வேறு விஷயங்கள் தமிழ் அகராதிகள் இருந்து அடிப்படையாகவே நாம் மொழிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கின்றன. தனியார் நிறுவனங்கள் தங்களால் ஆன முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றன. அரசு இதுல முழுமையான முன்னெடுப்பை செய்யும் போதுதான் இது முழுமை வரக்கூடிய விஷயமா இருக்கும். நான் ஏற்கனவே வேறொரு நிகழ்ச்சியில் சொன்னது போல் நிச்சயமாக எல்லா மொழியையும் வாசியுங்கள், தமிழை தாய்மொழியை சுவாசியுங்கள். இதுதான் ஒரு அடிப்படையான கருத்தாக இருக்க முடியும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து 4 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.